சாப்பாடு இல்லாம கூட இருப்பேன். ஆனா, ஸ்நாக்ஸ் இல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்றவங்க கண்டிப்பா நெறைய பேர் என்ன மாதிரி இருப்பீங்க. வீட்ல ஸ்நாக்ஸ் ரீஸ்டாக் பண்றதுக்காக என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது அவல் இருந்துச்சுங்க. ஸோ, அவல வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி பண்ணிட்டேன். இத நீங்க 15 டேஸ் வரைக்கும் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கசூரி மேத்தி இலைகளையும் நல்லா கசக்கி ஆட் பண்ணிட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அவலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த கடலை மாவு மிக்சரையும் சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தேவைப்படும். நான் இதில் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துருக்கேன்ல, உங்ககிட்ட அது சப்போஸ் அது இல்லை அப்படின்னா கருவேப்பிலை அப்படின்னா கொத்தமல்லி கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவை சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கோங்க. மாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தட்டை ரெடி பண்ணுவோம்ல அந்த திக்னஸில் இருக்கணும். என்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்ததுனால நான் அதை வச்சு ஷேப்ஸ் கொடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஷார்ப்பாக இருக்கிற மூடி ஏதாவது வச்சு நீங்கள் ஷேப்ஸ் கொடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆறுனதுக்கப்புறமா ஏர் டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.